மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் தேர்தல் விறுவிறுப்பாக, வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது. காலை 11 மணி நிலவரப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 37.56% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் மாவட்ட வாரியான விவரங்களும் வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின் பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. காலையிலிருந்தே மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு, நாமக்கல், கோவை இந்த மாவட்டங்கள் எல்லாம் வாக்குப்பதிவு சதவிகிதம்ங்கிறது மற்ற மாவட்டங்களை விட அதிகமாகவே இருந்தது. இப்போ 11 மணி நிலவரப்படியும் பார்த்தோம்னா கூட ஈரோடு மாவட்டத்தில் 41% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதே மாதிரி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 39% இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 39.48% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது தமிழகத்தின் சராசரி வாக்குப்பதிவுங்கிறது 11 மணி நிலவரப்படியான சராசரி வாக்குப்பதிவு 37.56 இருக்கின்ற நிலையில் பல மாவட்டங்களில் இதை விட அதிகமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். இந்த வாக்குப்பதிவு சதவிகிதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் என்பது காலை 9 மணி நிலவரத்துக்கு பிறகாக 11 மணி நிலவரத்துடைய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வீதிகளில் இறங்கி தங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்க குறித்து பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பகல் நேரத்துல வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்த குடையுடனும் குடும்பமாக வாக்களிக்க வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதனை ஒரு கடமையாக மட்டும் பார்க்காமல் இது ஒரு திருவிழா போல, கொண்டாட்டம் போல மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக வெளியே வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல வாக்கு செலுத்தக்கூடிய வரக்கூடியவர்கள அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. பெரியவர்கள், முதியவர்கள், அதே போன்று இளைஞர்கள், முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய என பலதரப்பட்ட மக்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தலில் பார்க்க முடிகிறது. இந்த முறை SIR பணிகள் நடைபெற்றிருப்பதனால கூடுதலான வாக்கு சதவீதம் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பதிவாகாத அளவை விட கூடுதலான அளவில் வாக்கு சதவீதம் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்பும் தேர்தல் ஆணையத்திடமும் அரசியல் கட்சியிலும் இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல தற்பொழுது தமிழ்நாட்டில் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் காலை 11 மணி வரையிலும் வெறும் 26.29% தான் வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனால் அதை விட தற்பொழுது கூடுதலாக 11.27% வாக்குகள் அதிகம் பதிவாகி இருப்பதே அதனுடைய ஒரு சான்றாக பார்க்க முடிகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 35.47% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பெரும்பாலும் சென்னையில ஓவராலா தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது சென்னை மாவட்டம் வாக்கு சதவீதம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும். இந்த சூழல்ல இந்த முறை சென்னை மாவட்டத்திலும் சற்று அதிகமான வாக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. 35% என்ற அளவில் காலை 11 மணிக்கு வாக்கு சதவீதம் எட்டியிருக்கிறது. அதே போன்று காலையில கோவை மாவட்டம் தமிழ்நாட்டிலே முன்னணி அதிக அளவில் வாக்குப்பதிவான மாவட்டமாக இருந்தது. தற்பொழுதும் அந்த சூழல் இருக்கிறது. 35.62 என்ற வாக்கு சதவீதத்தை கோவை மாவட்டம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 36.22% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. திருச்சியில 38.08% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் காலையில் அதிக அளவில் வாக்கு பதிவான மாவட்டமாக இருந்தது. தற்போது ஈரோடு மாவட்டத்தை நாமக்கல் மாவட்டம் முந்தியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் 41% வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் நாமக்கல் மாவட்டம் 41.41% என்ற வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் 40.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதுக்கு இந்த அனைத்தையும் மிஞ்சும் அளவுல மேற்கு மண்டலத்துல திருப்பூர் மாவட்டத்துல 42.45% என்ற வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. மேற்கு மண்டலம் தான் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்குப்பதிவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக அறியப்பட்டிருக்கிறது. அதுல நாம பார்க்கக்கூடிய நாமக்கல், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் வாக்கு சதவீதம் 40% தாண்டி இருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது வட மாவட்டங்களில் 35% அதிகமான வாக்குப்பதிவு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் சராசரியாக 36% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பதிவு தான் தமிழ்நாட்டுடைய சராசரி அளவு 37.56% என்ற அளவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கிறது. இது மேலும் கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய இந்த தேர்தலுடைய இறுதியான வாக்குப்பதிவு நிலவரம் என்பது மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. அதற்கு பிறகாக ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சதவீதங்களை ஒன்று திரட்டி இறுதியாக ஒரு அறிவிப்பு என்பது இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவில் உயர்ந்திருக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு மிக முக்கிய காரணம் SIR பணிகள். SIR மூலமாக தமிழ்நாட்டில் பெயர் நீக்க பணிகள் மட்டும் இல்லாமல் தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு வாக்காளருக்கு இரட்டை குடியுரிமை இருக்கும். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு குடிபெயர்ந்திருப்பார். இருந்த போதும் அவருக்கு 2 இடங்கள்ல வாக்குரிமை இருந்திருக்கும். அதே நேரத்தில்
இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்திருக்கும். இது போன்ற பணிகள் எஸ்ஆர் பணிகள்ல இது போன்ற வாக்குகள்ல கண்டறியப்பட்டு அவர்களை நீக்கி தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இதற்காக மெனக்கெட்டு பெரிய அளவிலான வேலையை 234 தொகுதிகளிலும் செய்து முடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு ஏற்ற அந்த பகுதி முழுவதுமே இதனை செய்து முடித்திருக்கிறார்கள். இது அனைத்தும் தான் இந்த அளவுக்கான வாக்கு சதவீதம் உயர்வதற்கான ஒரு காரணமாக இருக்கும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடமும் தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது. அது இன்றைய தினம் மெய்யாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை நாம் கண்கூடா பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக காலை 11 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் என்பது சற்று வழக்கத்தை விட கூடுதலாக ஆயிருப்பதை பார்க்க முடிகிறது. 37.56% என்பது காலை 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம். இந்த சதவீதம் என்பது கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை கணக்கிடும் பொழுது காலை 11 மணியில தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவீதம் என்பது 26.29% என்ற அளவில் இருந்தது. கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒப்பிடுகையில காலை 11 மணி நிலவரப்படி இந்த தேர்தலில் தமிழ்நாடு இதுவரையிலும் 11.27% வாக்குகளை அதிகம் பதிவாகி இருக்கிறது. இதன் மூலமாக நமக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்க கூடும் என்பது சின்னமாக தெரிகிறது. அதே நேரத்தில் மற்றொரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு கடந்த முறை இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விட இந்த முறை இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது விகிதாச்சாரம் அதிகமாக இருந்தாலும் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா என்பதனை இறுதியாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. கடந்த முறை எஸ்ஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் அந்த தேர்தல் வாக்கு பதிவான எண்ணிக்கையும் இந்த முறை எஸ்ஆருக்கு பிறகாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையும் அதில் பதிவாகக்கூடிய எண்ணிக்கையும் ஒப்பிடும் போது வாக்காளருடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் இது 100% ஜனநாயகத்துக்கான தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முழு வெற்றியாக பார்க்கப்படும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எஸ்ஆர் பணிகளுக்காக அரசியல் கட்சிகளும் மெனக்கிட்டு அவர்களும் ஒவ்வொரு பகுதிக்காக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களையும் கண்டறிந்து அவர்கள் உரிய ஆவணங்களை எஸ்ஆரில் கொடுத்து அவர்களுடைய வாக்குகள் விடுபடாமல் இருக்கக்கூடிய பணிகளை கவனித்திருக்கிறார்கள். திமுக போன்ற ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் நேரடியாக களத்தில் எஸ்ஆரின் பொழுது உடனிருந்து சம்பந்தப்பட்ட BLO சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசருடன் இணைந்து இந்த பணிகளை கண்காணித்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் அரசியல் கட்சிகளும் தன்னார்வலரும் ஈடுபட்டு இந்த பணிகளை மேற்கொண்டிருப்பதனால தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதே சதவீதம் தொடரும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சம் 85% வாக்குப்பதிவுகள் என்பது எட்டிவிடலாம் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஏன் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்களிப்பதற்கு மக்கள் ரொம்ப ஆர்வத்துடன் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் இந்த முறை அதிக அளவில் வாக்களிக்க திரண்டு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒன்றாக விளையாட செல்வது போல, ஒரு கிரிக்கெட் விளையாடுவது செல்வதற்கு ஒன்றாக செல்வது போல, ஒரு வெளியில் சுற்றுலா செல்வதற்கு ஒன்றாக செல்வது போல இளைஞர்கள் ஒன்றாக அவருடைய ஒரே கூட்டாக அவர்கள் வந்து வாக்களிக்க வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று குடும்பமாக கை குழந்தைகள், நடமாடக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அழைத்து வந்து ஒரு கோவில் திருவிழாக்கு செல்வது போல, ஒரு வெளியே அவுட்டிங் செல்வது போல மிகுந்த மகிழ்ச்சியுடன் குடும்பமாக வந்து வாக்களிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.